தூக்கணாங்குருவி பாரு என்ன மாதிரி விளையாடுது. ஓடவும் ஒடியாடவும். அதுவும் பாரு வீடு கட்டுது பாரு. தூக்கணாங்குருவி இப்படித்தான் மஞ்சளேன்னு இருக்கும். எந்த அளவுக்கு கூடு கட்டி வச்சுக்குதுன்னு பாரு. நாம் வீடு கட்டுற மாதிரி அதுவும் கட்டி வச்சுக்குது. ஒன்றொன்னா மூக்கில் பொறுக்கிட்டு இருந்து அது பந்து வருஷம் நடையாத இப்படி போய் கட்டி வச்சுக்குதுன்னு பாரு. அதான் மூக்குலேயே ஒன்றா கொண்டு வந்து ஒரு மரங்கண்ட பக்கம் கூடு கட்டிக்குது. சரி வாங்க நாம் போய் மாங்காய் பறிச்சுக்கலாம். மாங்காய்க்கு இப்போ தான் சீசனு. எல்லா மாங்காயுமே கிடைக்கும். இப்போ தான் மாங்காய் சீசனு. பச்சை மாங்காயும் கிடைக்கும், பழுத்த மாங்காயும் கிடைக்கும். இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து ஈஸியாக பட்டிக்கலாம். வாங்க மாங்காய் பறிச்சுக்கலாம். இதுதான் கட்டி மாம்பழம்னு சொல்லுவாங்க, குண்டு காயின்னு சொல்லுவாங்க. இப்படி தான் கொத்து கொத்தாக காய்க்கு. அது எந்த அளவுக்கு காய் பிடிச்சிருக்கு பாரு இந்த வருஷம். இதுக்கு கணக்காக 2 காய் இருந்தால் கூட போதும். கணக்கான காயாக இருந்தால் போதும். போலாம். மாங்காயை பால் இல்லாத சுத்தமாக கழுவி எடுத்துக்கணும். பாப்பா அறுவை பண்ணி எடுத்தா சுத்தம் பண்ணின மாங்காயை கண்டமாக அரிஞ்சிக்கலாம். அந்த என்ன இங்கே இந்த மாதிரி கண்டமாக அரிஞ்சிக்கணும். இப்படி கொட்டை மாங்காயிலும் செய்யலாம், கிளிமூக்கு மாங்காயிலும் செய்யலாம், எந்த மாங்காயில் வேணாலும் செய்யலாம். காயை அதே மாதிரி அரிஞ்சிக்கலாம். மாங்காயை அரிஞ்சாச்சு, ஆட்டி எடுத்துக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து போட்டு கொத்தி பாப்பா. வரமிளகாய் 3, பூண்டு 15 பல், உப்பு போதுமான உப்பு, இதை கொட்டுக்கண்ணே. சரியா
வரக்காய் அதனால கொட்டுப்பட மாட்டேங்குது. பொடி பொடியை நறுக்கி வச்ச மாங்காயை போட்டுக்கலாம். கல் மேலே போடு ஒரு ஆட்டி எடுத்துக்கலாம். நல்லா நெவுன்னு ஆட்டி எடுத்துக்கணும். இன்றைக்கெல்லாம் ஆட்டுக்காட்டில் மாட்டுக்காட்டில் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இந்த மாங்காயை பொறிச்சிட்டு வந்து கல் மேலே கொட்டி கொட்டி நக்குவோம். மாங்காயும் உப்பு மிளகாயும் போட்டு கல்லில் கொட்டி நக்குவோம். அன்னைக்கு அதை ஒரு திண்டல் பண்ணுறோம் எங்களுக்கு. இன்றைக்கி அதே மாதிரி தான். அன்றைக்கி வளைச்சி நக்கணும், இன்றைக்கி சாப்பாட்டில் போட்டுருங்க. பாப்பா அடுப்பத்தையே தண்ணி சேர்த்திக்கூடாது. அதே தண்ணியில் தான் ஆட்ட வேணும். அந்த தேங்காய் இப்போ மாங்காய் மட்டும் நீராக போகுது. நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதுனால தேவைப்பட்டால் கொஞ்சம் தெளிச்சுக்குங்க. நல்லா ஆட்ட மணக்குது. இதெல்லாம் வேறு சோத்துலேயும் போடுதுங்களா? அப்படியே தயிராட கடிச்சிக்கிறதுக்கு எடுத்து வைக்கிறேன். எத்தனை பேர் இப்படி கெட்டி ஆட்டி வச்சுட்டா அப்பப்போ இந்த சோடை எடுத்து போட்டு கொஞ்சோண்டு தண்ணி வச்சு கிடைக்கலாம். இட்லி தோசைக்கு கூட பயன்படுத்திக்கலாம். கெட்டி ஆட்டி வச்சுட்டோம்னா வேணுங்கிற போது சோடை எடுத்து போட்டு கொஞ்சம் தண்ணி வச்சு கிடைக்கலாம். புருஷில் வச்சுருக்கணும். வெளியே வச்சுருந்தா ஊசி போயிடும். தேங்காய் போடுறதுக்கு ஊசி போயிடும். இந்த அளவுக்கு மஞ்சள் போதும், வலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மஞ்சள் கிடுச்சு. வலிச்சு எடுத்துக்கலாம். இப்படியே கூட சாப்பிட்லாம். ஒரு தாளிச்சு விட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கு. ஆட்டிக்கிட்டு வந்தாச்சு. அடுப்பு பற்ற வச்சாச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். ஒரு அரை பூணு கடலை எண்ணெய், ஒரு 3/4 பூணு கடுகு, உளுந்தம் பருப்பு அரை பூணு, கருப்பில் இருந்தாலும் ஒரு கொத்து, ஒரு கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இந்த எடுத்து சரியா இந்த மாதிரி தாளிச்சுட்டா நல்ல மனமாக இருக்குது. பாப்பாவும் தம்பி ஊருக்கு போயிட்டாங்க அம்மா வீட்டுக்கு. அம்மாயி பாட்டு போகாமல் வந்துச்சு. அயிலாடவும் போயிட்டாங்க. இன்னும் 2 நாளைக்கு வரமாட்டாங்க. மாங்காய் பச்சடி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். மாங்காய் பச்சடியை பார்க்கும்போது சாப்பிட்லாம்னு தோணுது.
சாப்பிடுக்கண்ணே. சரியா மாங்காய் பச்சடி சூப்பராக இருக்குதாயா? மாங்காய் பச்சடி சூப்பராக இருக்குதா? சரி சரி. பிணையுது நாக்கில் எச்சி ஊறுது. மாங்காய் பச்சடி நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். அப்படி கமன்னு மணக்குது. நல்லா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து நாங்கள் எப்பவும் சாப்பிட்றது தான். இது உங்களுக்கு காட்டுற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு மாங்காய் இருந்தால் போதும், குடும்பத்துக்கு 2 காய் இருந்தால் போதும். ஒரு வேளை குழம்பு செலவே தாட்டிக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும், அருமையாக இருக்கும். பிள்ளைக்குட்டி நல்லா விரும்பி சாப்பிடும். இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்கள். இப்போ தயிர் மோர் கடிச்சிக்கிட்டா ஒரு தம்ளாறு சாப்பிட்றது 2 தம்ளாறு சாப்பிட்லாம். கொஞ்சம் கொஞ்சம் கடிச்சிக்கிட்டா போதும். இதுவே கொஞ்சோண்டு தண்ணி வச்சு 4 தூள் உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா இட்லி தோசைக்கு அருமையாக இருக்கும். இதெல்லாம் நல்லா சேர்த்திங்க, உடம்புக்கு நல்ல வலுவு, ரொம்ப நல்லது. நீங்களே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்கள்.